Welcome to this channel. Be an expert engineer. See programming language in Tamil. Dr. Suba Rajam, ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 74 ப்ரோக்ராம் டு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் யூசிங் ரிகர்ஷன். ஸோ மேனுவல் திங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ யூசிங் ரிகர்ஷன் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இன்புட் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த அரே ஸ்ட்ரிங் நேம் வந்து எஸ்டிஆர். ஸோ அவுட்புட் உங்களுக்கு அப்படியே மாற்றி வரணும். அது ரிவர்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லாஜிக்கல் திங்கிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நேம் வாங்கிக்கலாம். ஸ்ட்ரிங்கிற ஒரு அரேயில் நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோம். அதோட லென்த் என்ன பார்த்தீங்கன்னா 5 0 to 4. ஸோ 5 லென்த்து வந்து n = 5 சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரிவர்ஸ் கான்செப்ட் என்ன? ரிவர்ஸ் ஆஃப் n மைனஸ் மைனஸ் என்னன்னு சொன்னேன். அதை ஃபஸ்ட்டே நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி இங்கே கான்செப்ட் வரும். நார்மலாக எஸ்டிஆர்ஐ 0வை எடுத்து எங்கே போய் சேவ் பண்ண போகிறோம்? ரிவர்ஸோட லாஸ்ட் ஆன்சரில் போய் சேவ் பண்ண போகிறோம். அது n வந்து என்னது நமக்கு 5 இருக்கு. 5வை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 4ல் பிளேஸ் ஆகணும் இல்லையா? 4 0 1 2 3 4 4ல் பிளேஸ் ஆகும். அதனால உள்ள நுழையும் போது n = -1 கொடுத்துக்கிறோம். ஸோ இது அசைன்மெண்ட் கரெக்டாக நடக்கணும். இது அப்படி குறைச்சி n குறைச்சிட்டே வரப்போகுது. இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரப்போகுது. இதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் கிடச்சிருக்கும். சரியா? இந்த மாதிரி கான்செப்ட்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, ஒரு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் வந்து கால் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்செப்ட்ல எழுதணும் இல்லையா? அப்போ இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கணும்? கட்டாயம் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை கட்டாயம் அனுப்பணும். ரிவர்ஸ் எதில் நம்ம மாற்றணுமோ அதுக்கும் ஒரு வேரியபிள் நம்ம அதையும் இது எம்டியாக அனுப்ப போகிறோம். இது ஒரிஜினல் ஸ்ட்ரிங்காக அனுப்ப போகிறோம். இந்த எம்டியில் நம்ம ஃபில் பண்ணி ரிவர்ஸாக ஸ்ட்ரிங் பண்ணி மெயினுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். இதுதான் கான்செப்ட். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எண்ணும் ஹை தான் நம்மளோட இன்புட்டாக கொடுக்க போகிறோம். உள்ள நுழையும் போது எனக்கு கட்டாயம் n = 5 கண்டுபிடிச்சிருக்கலாம். லென்த் வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் உள்ள நுழைய போறீங்க, அனுப்ப போறீங்க. என்ன அனுப்ப போறீங்க? அது 4 எனக்கு வேணும். அப்போ அங்கே ஃபங்க்ஷன் கால் எப்படி இருக்கணும்? n-1 இருக்கணும். இங்கே வந்து 0ன்னு எனக்கு வரும். அப்போ ஃபங்க்ஷன் காலில் 0னே அனுப்பிடலாம். ஸோ 4 பேராமீட்டர் நமக்கு வேணும். அப்போ நான் உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ல. ரிகர்ஷன் அப்படின்னாலே ஒரு சொல்யூஷன், அதுக்குள்ள ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். அப்போ நான் தான் நமக்கு வந்து அந்த கோடிங் ஒர்க் ஆகும். அப்போ இதை கொஞ்சம் பாருங்க. 4லேருந்து என்ன சொன்னேன்? குறைச்சிட்டே வரும். ஐ வந்து என்னது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். 4ங்கும் போது 0, 3ங்கும் போது 1, 2ங்கும் போது என்ன? இதில் 2ங்கும் போது 2 தான், 1ங்கும் போது 3 ஆகும், 0 4ன்னு ஆகும். இது வந்து -1 ஆகும். கரெக்டாக இப்போ இந்த ஸ்டெப் ஃபுல்லாக கரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. மாற்றி கொடுத்துருது. 0வை லாஸ்ட்டில் போய் சேவ் பண்ணிடுது. அப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது ஐயோட வேல்யூ என்னதான் இருக்கும்? வெளியே வரும்போது இது -1 இருக்கும். இது ஐ வந்து என்னதான் இருக்கும்? 5 இருக்கும். கரெக்டா? ஐ 5 இருக்கும். அப்போ என்னன்னு பாருங்க. அப்போ இந்த ஸ்டெப் என்னது? 0வும் நமக்கு இந்த இடத்துல மோஸ்ட்லி வந்து நம்ம n = 0 இருந்தா வெளியே வா அப்படிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்க. 0வும் எனக்கு ஆன்சர் வந்து சேவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வேணும்ல? ஏ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் இல்லையா? இது அவுட்புட் எனக்கு ஏ தான். அது 0ல தான் சேவ் ஆகுது. ரிவர்ஸ் ஆஃப் 0. அப்போ 0 நமக்கு வேணும். -1 தான் அடுத்த ஸ்டெப்பு. அப்போ -1 வந்தால் வெளியே வந்துடலாமா? அப்போ அந்த செக்கிங் கொடுங்க. n = -1 இருந்தால் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு முன்னால் ரிவர்ஸ் கரெக்டாக மாறிட்டு நம்ம தான் லாஸ்ட்டில் நல் கேரக்டர் கொடுத்துட்டு வரணும். அப்போ எதுக்கு நல் கேரக்டர் கொடுப்பீங்க? எங்கே சேவ் ஆகணும்? ஒரிஜினலில் 5னா என்னது? ரிவர்ஸ்லேயும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆஃப் 5ல நல் கேரக்டர் வரணும். இது வெளியே வரும்போது என்ன வந்துச்சு? ஐ 5 வந்துச்சா? அப்போ டைரக்டாகவே அப்ளை பண்ணிடலாமா? ரிவர்ஸ் ஆஃப் ஐ = நல். ரிட்டர்ன் கொடுக்கறது முன்னால கரெக்டாக அந்த இதை நல் கேரக்டர் கொடுத்துருங்க. ஸ்ட்ரிங்காக மாற்றிடுங்க ரிவர்ஸை. அப்போ ரிட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக மெயின் ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இங்கே என்ன ஸ்டெப்பு? அடுத்த ஸ்டெப்பு இந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்ம வந்து 0வை 4க்கு நம்ம ரிவர்ஸில் 4க்கு சேஞ்ச் பண்ணமோ அதோட கான்செப்டை மட்டும் எழுதுங்க போதும். ஏன்னா உள்ள நுழையும் போதே 4 தான் வந்திருக்கோம். அப்போ 4ல் ஏன்னா 4 n-1 அனுப்பி வச்சிடலாம். அப்போ SG(0) கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆஃப் 4ல் சேவ் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடைச்சிட்டு ரிவர்ஸில். அடுத்தது திருப்பி கால் இட் செல்ஃப் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க? n-1 i + 1 அவ்வளோதான். அப்போ n-1னா 3 ஆட்டோமேட்டிக்காக 3. இது வந்து 1 ஆட்டோமேட்டிக்காக என்னது? 1 ஃபர்ஸ்டில் உள்ள எலமெண்ட் u அது எங்கே போய் சேவ் ஆகும்? 3ல் போய் சேவ் ஆகும்.
சரியா? ஆட்டோமேட்டிக்கா 3ல உங்களுக்கு சேவ். இப்படி கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும். இதான் ரிகர்சிவ் காலோட கோடிங். ஸோ நேரா கோடிங் போயிடலாமா? கான்செப்ட் கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஹெடர் ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஐஓ ஹெட் ஸ்ட்ரிங் டாட் ஹெச் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ரிவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் கொடுங்க. 4 பேராமீட்டர் 2 கேரக்டர் ஆஃப் அரே வச்சு கொடுங்க. ஸோ என்னும் ஐயும் நமக்கு பேராமீட்டரா உள்ள வருது. செமிகோலன் கொடுத்துக்கோங்க. வாய்டு தான் இதுக்கு, ஏன்னா அரே தானே, அரே மாதிரியே தான் இதுவும். அதனால நம்ம வந்து ரிட்டர்ன் டைப் வாய்டுனே கொடுக்கலாம். எதுவுமே எடுத்துட்டு போகணும்னு அவசியமே இல்லை நமக்கு, ஏன்னா பேஸ் அட்ரஸ் அனுப்புவோம். அதை எங்க சேஞ்சஸ் நடந்தாலும் ஒரிஜினல் இதுக்கும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும், சேஞ்சஸ் நடந்திருக்கும். அப்போ 2 இதுக்கு டிக்ளேர் கொடுங்க. இதுக்கு இனிஷியலேஷன் வாங்கிக்கலாம், இல்லைன்னா கெட்டஸ் கொடுத்து கெட்டஸ் கொடுத்துட்டு இன்புட் வாங்கிக்கலாம். இது டைரக்டா நான் இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கிறேன். ஸோ அடுத்து என்ன ஸ்டெப்பு? ரிவர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டு ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். இல்லைன்னா n = SDR லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா என்னது செமிகோலன் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ண முடிச்சோன்னா என்னோட வேல்யூ கரஸ்பாண்டிங் என்ன ஆன்சரோ அது உங்களுக்கு என்ல சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட்டா? இப்போ ஃபங்க்ஷன் கால் நடக்கணும். ஃபங்க்ஷன் கால் என்ன சொன்னேன்? அந்த நேமை மட்டும் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் லிஸ்ட், ரிவர்ஸோட எம்டி லிஸ்ட், இது n-1. ஏன்னா நமக்கு இங்க n வந்து 5 கிடைச்சிருக்கும். இதை பொறுத்தவரைக்கும் எத்தனை லென்த் கிடைச்சிருக்கு? 1 2 3 4 5 11 கிடைச்சிருக்கும். ஓகே, 10 அனுப்புங்க. 10,0 அப்படின்னு பேராமீட்டரை நம்ம அனுப்பலாம். இங்க வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து என்ன பண்ணிடலாம்னா 2 போயிட்டு வந்த பிறகு 2ஓட லென்த்தையும் நீங்க கட்டாயம் நீங்க பார்த்தாகணும். போயிட்டு வந்த பிறகு லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் எஸ்டிஆரை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் எல்என் கொடுத்து எஸ்டிஆர் அந்த பேராமீட்டர் மட்டும் நீங்க அனுப்புனீங்கன்னா அதோட லென்த் உங்களுக்கு கொடுத்துரும். இங்கேயும் என்ன வந்திருக்கணும்? 11 வந்திருக்கணும். அதே நேரத்தில் போயிட்டு வந்த நீங்க ரிவர்ஸுக்கு கண்டுபிடிச்சிட்டு வந்த ஆன்சரும் 11 வந்திருக்கணும். ஏன்னா நிறைய டைம் 12 வரும். ஏன் அந்த ரீசனுக்காக பிரிண்ட் பண்ணி உங்க செக் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நல் கேரக்டர் நீங்க எண்ட் ஆஃப் த கரெக்டா செட் ஆகலைன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு கேரக்டரை இது பண்ணிட்டு அட்சைன் அப்படிங்கிற ஒரு ஆன்சரை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி கொடுக்குது. 11 கேரக்டரா 12 கேரக்டரா வந்துடுது. அதனால 2 சேமா இருக்கணும். சேமா இருந்தா மட்டும்தான் ஆன்சர் கரெக்ட். இல்லை எஸ்சிஆர்ல 11 தெரியும், ரிவர்ஸ்லயும் உங்களுக்கு 11 வந்திருக்கணும். அடுத்தது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணி பாருங்க. எங்க இருக்கு ஆன்சர்? ரிவர்ஸ்ல இருக்கு. போயிட்டு வந்தது ரிவர்ஸ் இல்லையா? ரிவர்ஸ்ல இருக்குது. அது எந்த ஸ்ட்ரிங் பெர்சன்டேஜ் எஸ்ல கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க சப்ஸ்டிட் ஆகும். மெயினை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ரிட்டர்ன் 0 அண்ட் மெயின் பிரேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் பார்த்துடலாமா? ஃபங்க்ஷன் பார்த்து பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு. ஸோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க. அதே ஹெட்டிங் தான். n, i n = 1 இருந்தா சொல்யூஷன். ரிவர்ஸ் ஆஃப் ஐயை வந்து லாஸ்ட்ல உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கும். கரெக்டா அதுல செட் ஆகும். நல்லன்னு செட் பண்ணிடலாம். ரிட்டர்ன் வந்துடும். அடுத்தது என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு? இந்த ஃபங்க்ஷன் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 0வை ரிவர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ஆன்சர்ல போய் நம்ம சேவ் பண்றோம். அடுத்தது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். என்ன டிஃபரன்ஸ் கொடுக்கணும்? இது சேம் தான், ஒவ்வொரு தடவையும் சேம் இல்லையா? வேரியபிளை மட்டும் கொடுத்தா போதும். இங்க n-1 i+1 திருப்பி ரிகர்சிவ் நடந்துகிட்டே இருக்க போது உங்களுக்கு ரிட்டர்ன். அப்புறம் இது முடிஞ்ச பிறகு ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும்? ரிட்டர்ன் டு த மெயின் ஃபங்க்ஷன் போகும். அப்ப 2ஓட லென்த்தையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டு ரிவர்ஸையும் பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சரியா? ட்ரேசிங் கொஞ்சம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாய்டுன்னு அடிச்சுட்டு சிங் வருது. ஒரு 3 கேரக்டர் மட்டும் எடுத்து செக் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அனு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங், ஒரிஜினல் ஸ்ட்ரிங். அப்படியே ரிவர்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்? UNA அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வரணும். அப்போ உள்ள அனுப்பும் போது என்னது? 3 லென்த் 2ன்னு அனுப்பியிருக்கணும். இங்க என்னது? ஃபங்க்ஷன் வந்து என்ன சொன்னேன்? இங்க n-1 சொன்னேன் இல்லையா? உங்க ஃபங்க்ஷன் கால் எப்படி இருக்குன்னு சொன்னேன். ஃபங்க்ஷன் கால் n-1 தான். n கண்டுபிடிச்சிருப்பீங்க. n-1 உங்களுக்கு அனுப்பணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு n-1 2 கிடைச்சிருக்குமா? i வந்து 0 தான். அப்போ செக் பண்ணுது -1 n வந்து -1 இல்ல. அப்ப அடுத்த ஸ்டெப் ஆன்சர் வந்து சப்ஸ்டிட் ஆகும். இதுதான் 0 ஏ கொண்டு எங்க ரிவர்ஸ் ஆஃப் 2ல போய் சேவ் பண்ணி வச்சிரும். அடுத்தது ரிகர்சிவ் கால் நடக்குது. ரிகர்சிவ் கால் நடக்கும்போது ஸ்டாக் மெயின்டைன் ஆகும்னு சொன்னேன். ப்ரீவியஸ் ஆன்சரை சேவ் பண்ணி வச்சுக்கோன்னு சொன்னேன். ஸோ என்னும் ஐயும் சேவ் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு கால்குலேஷன் இல்லை, அதனால எம்டியா கூட வச்சுக்குவோம். ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. எங்க போகணும்னு மட்டும் நோட் பண்ணா கூட போதும்.
ரிட்டர்ன் அட்ரஸ் இங்க லேபிள் 1ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு போய் சேரணும், கோ டு போங்க அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணி வச்சாச்சு. திருப்பி கால் நடக்குது step2. எப்படி நடக்குது? str ரிவர்ஸ்ல என்ன ஆன்சர் இருக்குது? 2 எம்டி ஸ்பேஸ், லாஸ்ட்ல உங்களுக்கு ஆன்சர் சேவ் பண்ணியாச்சு. ரிவர்ஸ் ஆஃப் 2ல ஆன்சர் சேவ் பண்ணியாச்சு. 0 பாக்கி இருக்கு. நான் சும்மா மென்ஷன் ஹைஃபன் கோட் போட்டு காமிச்சிருக்கேன். இது எம்டி ஸ்பேஸா உங்களுக்கு உள்ள நுழைஞ்சிருக்கும். அடுத்தது என்னது? எங்க குறைஞ்சிட்டு எண்ணும் குறைஞ்சிட்டு இது பிளஸ் 1 ஆயிடுச்சு. அப்ப இது திருப்பி -1 செக் பண்ணுது, இல்ல கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ ஆன்சரை என்ன பண்ணுது? செகண்ட் வேல்யூ ஸ்ட்ரிங் ஆஃப் 1 என்னது? இதான் ஸ்ட்ரிங் ஆஃப் 1. என்ன எங்க அசீம் பண்ணுது? ரிவர்ஸ் ஆஃப் 1ல அசீம் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல அசீம் பண்ணிடுது. அடுத்தது என்னது? ரிகர்சிவ் கால். ரிகர்சிவ் கால் நடந்தாலும் என்னது? கால் இட் செல்ஃப் ப்ரீவியஸ் ஸ்டாக்ல மெயின்டைன் ஆகும். 1 சேவ் பண்ணுங்க. எங்க போகணும்? ரிட்டர்ன் ரிகர்சிவ் 1 தான் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது 02 இல்லையா? 02ன்னு கால் ஆகுது. 02ன்னு கால் ஆகுது. ஆன்சர் உங்களுக்கு n சேவா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது எம்டியா இருக்கும், ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஸோ நேமா வந்து n = 0 i = 2ன்னு வருது. திருப்பியும் செக் பண்ணுறது, கண்டிஷன் ஃபால்ஸ். திருப்பி என்ன ஆன்சர்? லாஸ்ட் ஆன்சர் இல்லையா? அது வந்து எங்க சேவ் பண்ணிடுது? u வந்து எங்க சேவ் ஆகுது? ஃபர்ஸ்ட்ல சேவ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாறி கிடைச்சிட்டு இப்போ ரிவர்ஸ் ஆஃப் 0ல சேவ் ஆச்சு. திருப்பி ரிகர்சிவ் கால் n = -1 ஆயிருது, i = 3 ஆகுது. திருப்பி ரிகர்சிவ் கால்னா என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். இதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. 1 எங்க போகணும்? ரிட்டர்ன் வந்து 1 தான். திருப்பி கால் ஆகுது. திருப்பி என்னது? கரெக்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருது. 0 1 2ன்னு ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருது ரிவர்ஸ்ல இல்லையா? உள்ள நுழையும் போது இது ஒரிஜினல் ரிஸ்க். இப்போ வந்து n -1 n வந்து -1 இருக்கு, i = 3ன்னு வந்திருக்கு. இப்போ என்னது? 0 1 2 3ல தான் உங்களுக்கு நல் கேரக்டர் செட் பண்ணணும். இப்போ -1 கிடைச்சிட்டு அதுக்குள்ளே செட் பண்ணிடலாமா? செட் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுங்க. ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். ரிட்டர்ன்னா பாப் ஃப்ரம் ஸ்டாக், மேல உள்ளதை டெலிட் பண்ணும். எங்க போகணும்? கோ டு 1 ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் போகுது. ஸோ ரிட்டர்ன் சும்மா தான் வந்திருக்குது. பிரேஸ் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரேஸ் ஈக்குவல் டு தி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பாப் ஃப்ரம் ஸ்டாக். திருப்பி எங்க போகணும்? கோ டு ரிவர்ஸ், தட் இஸ் 1 தான் போகணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போகுது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரேஸ். ஸோ ரிட்டர்ன் பாப் ஃப்ரம் ஸ்டாக். அகைன் வந்து சேம் ஸ்டேட்மெண்ட் தான் போறோம். அடுத்து பிரேஸ் ரீச் ஆகுது, ரிட்டர்ன். திருப்பி என்ன பண்ணுது? பாப் ஃப்ரம் ஸ்டாக், ஸ்டாக் இஸ் எம்டி. உடனே இந்த பிரேஸ் என்ன ஆகுது? ஸ்டாக் இஸ் எம்டின்னு கோ டு த மெயின் ஃபங்க்ஷன். இதான் நம்மளோட ட்ரேசிங். சரியா? ஆட்டோமேட்டிக்கா மெயின் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். அங்க போய் நம்ம வந்து 2ஓட லென்த் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி கோடிங் எழுதியிருக்கோம் இல்லையா? ரிட்டர்ன் இங்க வந்தாச்சு. வந்த உடனே 2ஓட லென்த்தையும் செக் பண்ணுங்க. நம்ம இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். லைப்ரரி ஃபங்க்ஷன் கூட சொல்லுவாங்க, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஸ்ட்ரிங் டாட் ஹெடர் ஃபைல நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரியா? இது தேவைப்படுறதுனால அந்த ஹெடர் ஃபைலையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் ஆன்சர் என்ன இருக்கணும்? சேம் ஆன்சர் இருக்கணும். இதுக்கும் 11 இருக்கணும், இதுக்கும் லென்த் வந்து 11 இருக்கணும். அடுத்தது ரிவர்ஸ் உங்களுக்கு. ஆனா ரிவர்ஸ் என்னத்துக்கு என்னது? சேமா தான் ரிவர்ஸ் ஆன்சர் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து இங்க வந்து லென்த் கூட காமிச்சிருக்கும். அதை நம்ம கரெக்டா நல் கேரக்டர் செட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இதுதான் உங்களோட ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் யூசிங் ரிகர்ஷன். ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.